Hello everyone. Welcome to my class, Dr. Shobana's Literature Classes. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது one of the famous essays of Charles Lamb, The Praise of Chimney Sweepers. So this is a prescribed syllabus for Polytechnic TRB. Before entering slides, kindly subscribe my channel. So I have a small introduction of Charles Lamb. So he was born on 10th February 1775 and he died on 27th December 1834. He was an English essayist and poet. நமக்கு எல்லாம் நல்லா தெரியும் அவர் வந்து the prince of English essayist அப்படின்னு சொல்லுவாங்க. He is best known for his essays of Elia. So இவரோட collection of essays வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா essays of Elia அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அது மட்டும் இல்லாம ஒரு சில்ட்ரன்ஸ் டேல்ஸ் ஒன்று எழுதியிருக்காரு குழந்தைங்களுக்காக. ஆக்சுவலா ஷேக்ஸ்பியரோட பிளேஸ ஸ்டோரிஸ் மாதிரி கொடுத்துருக்காரு குழந்தைங்களுக்கு. அது வந்து டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் அப்படின்ற மாதிரி நேம்ல வந்து இட் ஹஸ் கம் அவுட். இட் ஹஸ் பீன் கோ-ஆத்தர்ட் வித் சிஸ்டர் மேரி லேம்ப். ஸோ அவங்க சிஸ்டர் மேரி லேம்போட சேர்ந்து தான் அதை கோ-ஆத்தர் பண்ணியிருக்காரு. ஸோ மேரி லேம்போட லைஃப் ஸ்பேனும் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வித் சச் லிட்டரரி luminaries Samuel Taylor Coleridge, Robert Southey, William Wordsworth and William Hazlitt, Lamb was at the center of a major literary circle in England. So இவரோட பீரியட்ல வாழ்ந்தவங்க தான் இந்த இங்கே கொடுக்கப்பட்டிருக்க மற்ற ரைட்டர்ஸ் எல்லாம் எல்லாருமே கிரேட் லிட்ரரியன்ஸ் ஆஃப் த பீரியட். ஸோ அவங்க பீரியட்ல அவங்களுக்கு மத்தியில இவர் ஒரு ஹைலைட்டான ஃபிகர். இவர் வந்து சென்ட்ரல் ஃபிகரா இருந்தாரு. ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு மனித நேயமிக்கவர், எல்லாத்தையும் ரொம்ப ஜாலியா ஹாப்பியா பேசக்கூடியவர், எல்லாருமேலேயும் ஒரு அக்கறை இருக்கக்கூடியவர். அதனாலதான் ஈவி லியூகாஸ் அவரோட பயோகிராஃபர் சொல்லியிருக்காரு, he is the most lovable figure in English literature அப்படின்னு சொல்லியிருக்காரு. So now let us have a small introduction on essays of Elia. So அவரோட essays பத்தி ஒரு சின்ன introduction பார்க்கலாம். It is a collection of essays written by Charles Lamb. So நமக்கு தெரியும் சார்ல்ஸ் லேம்ப் எழுதின essays தான் essays of Elia அப்படிங்கிற நேம்ல வருது. ஆக்சுவலா இதோட ஃபர்ஸ்ட் பப்ளிகேஷன் வந்து 1823ல, செகண்ட் வால்யூம் வந்து லாஸ்ட் essays of Elia அப்படிங்கிற பேர்ல 1833ல வந்தது. பப்ளிஷர் வந்து எட்வர்ட் மாக்சன். ஓகே, இந்த எஸ்ஏஸ் வந்து இவர் புக்கா பப்ளிஷ் பண்ணாரானா இல்ல, இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் தி லண்டன் மேகசின். லண்டன் மேகசின் ஒரு புக்ல வந்து வாராந்திர இதழோ மாதாந்திர இதழோ தெரியாது, பட் இட் வாஸ் அப்பியரிங் இன் அ மேகசின் ஃப்ரம் 1820 to 1825. 5 years கிட்டத்தட்ட இவரோட எஸ்ஏஸ் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருந்தது லண்டன் மேகசின்ல. அதை எடிட் பண்ணி தான் புக்கா போட்டாங்க. His essays were very popular and were printed in many subsequent editions. So அவரோட essays வந்து ரொம்ப பீரியடா பாப்புலரா இருந்தது அந்த அவர் பீரியட்ல. ஸோ நிறைய எடிஷன்ஸ் அதனால போடப்பட்டது. அவரோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா இந்த பர்சனல் கான்வர்சேஷனல் டோன். அவரோட essays படிச்சோம்னா நம்ம கூட பேசுற மாதிரி இருக்கும், ரீடரோட பேசிக்கிட்டே சொல்ற மாதிரி இருக்கும். அதனால ஒரு பர்சனல் டச் இருக்கும், ஒரு ஃப்ரெண்டோட டிஸ்கஸ் பண்ற மாதிரி விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிருப்பாரு. ஓகே, ஸோ த essays established Lamb in the title. He now holds that of the most delightful of English essays. So அவருக்கு ஒரு டைட்டில் உண்டு, the most delightful, the most happiest of English essays. ஸோ அது அவருக்கு ரொம்பவே டிசர்விங் தான், பொருத்தமான பேர் தான். Lamb himself is the Elia of the collection. ஸோ அவரோட ஒர்க்ல எலியான்னு அவர் சொல்றது தன்னைத்தான், அதே மாதிரி கசன் பிரிட்ஜெட்னு அவர் கூப்பிடுறது தன்னோட சிஸ்டர் மேரிய. So now let us get into chimney sweepers. இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு முதல் சிம்னி ஸ்வீப்பர்ஸ்னா யாரு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இண்டஸ்ட்ரியல் இங்கிலாண்டா இருக்கட்டும், பொதுவாகவே இங்கிலாந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா சிம்னிஸ் இருக்கும் அந்த பீரியட்ல. இப்ப பாத்தீங்கன்னா ஏர் கண்டிஷனே எல்லாமே கரெக்ட் பண்ணிடும். அதாவது ஏர் கண்டிஷனிங் அப்படின்னு சொன்னா நம்மள மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து ஹாட்டா இருக்க இடத்துல கூல் பண்ணி விடும். அதே இது கூலா இருக்கிற கண்ட்ரிஸ், ரொம்ப சில்லா இருக்க கண்ட்ரீஸ்ல வந்து ஹைல வச்சோம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னா ஹாட்டா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஆனா முந்தைய காலத்துல வந்து அந்த யூரோப்பியன் நேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர சில் வெதர் அதிகமா இருக்கும். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் லாங் வின்டர் தான் இருக்கும். ஸோ அந்த லாங் வின்டர் டைம்ல அவங்க வந்து அந்த வின்டரை தாக்கு பிடிக்கணும்னா வீட்டுக்குள்ளேயே அவங்க என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஃபயர் பிளேஸ் வச்சிருப்பாங்க. குளிர் காயறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக ஃபயர் பிளேஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃபயர் பிளேஸ் வந்து வீடு முழுக்கவே அப்படியே அந்த போயிட்டு இருக்கும். டியூப் மாதிரி வச்சு வீடு முழுக்க அந்த வார்ம்த்தை வந்து அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபயர் வந்து வீட்டுக்குள்ள இருந்தா ஸ்மோக் ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா, அந்த ஸ்மோக் வெளியே போறதுக்காக எல்லார் வீட்லயும் கிட்டத்தட்ட சிம்னிஸ் இருக்கும்.
ஓகேங்களா. அந்த சிம்னிஸ் வந்து என்ன ஆகுதுன்னா நாளடைவுல அந்த புகை போய் போய் புகை வந்து அடைஞ்சிரும். புகை அடைய ஆரம்பிச்சிருச்சுன்னா சிம்னிஸ்ல வந்து புகை வெளியே போகாது. ஸோ வீட்டுக்குள்ளேயே புகை வர ஆரம்பிச்சிடும். ஸோ சிம்னியை வந்து அடிக்கடி கிளீன் பண்ண வேண்டியிருக்கும். அதனால அங்க ஒரு ப்ரொஃபஷனே வந்தது. சிம்னி ஸ்வீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி அங்க ப்ரொஃபஷனல்ஸ் இருந்தாங்க. அதை கிளீன் பண்றவங்க தான் சிம்னி ஸ்வீப்பர்ஸ். சரி, இந்த சிம்னியை வந்து ஸ்வீப் பண்றதுக்கு பெரியவங்களும் பண்ணுவாங்க. ஆனா குழந்தைங்களும் ரொம்ப முக்கியம். குழந்தைங்கன்னா ஒரு 10 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள், அவங்களும் வந்து அந்த சிம்னி ஸ்வீப்பிங்ல ஒரு முக்கியமான பங்கு வகிச்சாங்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஸ்வீப் பண்றதுக்கான அந்த குழாய் இருக்கு இல்லையா, அந்த சிம்னி ஸ்மோக் வெளியே போற அந்த குழாய் வந்து ரொம்பவே அந்த உருளையா சின்னதா ஒரு சின்ன துவாரமா தான் இருக்கும். ஒரு அளவான துவாரமா தான் இருக்கும். சோ அது அந்த ஹோல் வழியா இறங்கி போய் சுத்தம் பண்ணணும். அப்பதான் ஃபுல்லா அந்த அடைப்பெல்லாம் நீக்க முடியும். அது வந்து பெரிய ஆளுகளால இறங்க முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி சின்ன பசங்களை தான் உள்ள இறக்கி விட்டு கிளீன் பண்ணுவாங்க. சோ குழந்தைங்களும் வந்து அந்த ஸ்வீப்பிங் தொழில்ல நிறையவே ஈடுபட்டு இருந்தாங்க. சோ அவங்கள பத்தி தான் இந்த லெசன்ல அதிகமா அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. So Elia is an interesting writer of small incidents that take place in day-to-day life. So இவர் பெரிய பெரிய தீம் எல்லாம் எடுத்துக்கிறது இல்ல, சின்ன சின்ன விஷயங்களை தான் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றதுல எலியா வந்து ரொம்பவே பெயர் பெற்றவர். சோ இதுலயுமே ஒரு சின்ன விஷயம் தான் எடுத்துக்கிறாரு. In this essay, he depicts the lifestyle of the young chimney sweepers of Victorian England. Victorian England சேர்ந்து chimney sweepers பத்திய லைஃப் ஸ்டைல் தான் அவர் வந்து இதுல சொல்லியிருக்காரு. And his emotional bonding with them, அவங்களோட அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் பத்தி தான் நிறைய டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. They would begin at dawn and spend hours to get off the soot sticking to the chimney ducts. பாத்தீங்கன்னா இந்த பசங்க வந்து அந்த சிம்னிக்குள்ள இறங்குனாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப நேரம் உள்ள போய் கிளீன் பண்ண வேண்டியிருக்கும். சின்ன வீடுகள்னா சின்ன புகைப்போக்கியா இருக்கும், சீக்கிரம் கிளீன் பண்ணிடுவாங்க. இதுவே வந்து பெரிய ஃபேக்டரிஸ் இண்டஸ்ட்ரீஸ்குள்ள எல்லாம் அந்த மாதிரி சிம்னிஸ்குள்ள அவங்க இறங்குனாங்கன்னா ரொம்ப நேரம் கிளீன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ தே ஹாவ் டு ஸ்பெண்ட் அவர்ஸ். காலையில ரொம்ப வெளிச்சத்திலே டான்லயே அவங்க இறங்கிடுவாங்க. ரொம்ப நேரம் அவங்க வந்து தே ஹாவ் டு கிளீன் ஆஃப் த சூட். சூட்னா அந்த கருப்பா புகையா அடைஞ்சு அழுக்கு படிஞ்சு இருக்கும் இல்லையா, நூலாம்படையா அந்த புகை போறதுனால ஏற்படுற அந்த துகள்கள், அததான் வந்து சூட் அப்படின்னு சொல்றாங்க. அது இட்ஸ் ஸ்டிக்கிங் டு த சிம்னி டக்ட்ஸ், அந்த புகை போக்கி வழியா ஒட்டிட்டு இருக்கிற அந்த கருப்பான அந்த துகள்களை எல்லாம் வந்து அவங்க அடிச்சு தூசியெல்லாம் தட்டி விடுவாங்க. அப்படிப்பட்ட ட்ரபிள்ஸ்ல கூட தே வுட் லாஃப் அண்ட் சிங் டுகெதர் yet even with all their troubles. இப்போ பிசிக்கலா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. பொதுவாகவே பிசிக்கலா அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணி செய்ய கத்துக்குவாங்க. அப்பதான் அவங்களால அந்த வேலையை வந்து கடந்து ஈஸியா செய்ய முடியும். they would crack jokes and live an honest life அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நல்ல ஜோக்ஸ் கிராக் பண்ணி, இல்லைன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ரசிச்சு சிரிப்பாங்க. அதே மாதிரி ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ்வாங்க. பொய்யான வாழ்க்கையா இருக்காது அவங்களோடது, உண்மையான வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படிங்கிறாரு. எலியா gives a beautiful portrayal of lively details of the chimney sweeps in this essay. ஸோ இந்த எஸ்ஸேல ஒரு அழகான லைவ்லி டீடைல்ஸ், ரொம்ப லைவ்லியா இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. நம்ம சம்மரிக்குள்ள போலாம். எலியா provides an emotional account of his interaction with the young boys who used to sweep the soot-covered chimneys in industrial England. So industrial England, அவர் வாழ்ந்த பீரியட் industrial England. ஸோ நிறையவே வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்டரிஸ் எல்லாத்துலேயும் அந்த சிம்னிஸோட தேவை இருந்தது. ஸோ இது அதனால அந்த சிம்னி ஸ்வீப்பர்ஸ் அதிகமாகவே இருந்தாங்க, அந்த ப்ரொஃபஷனில் இருந்தவங்க அதிகமாகவே இருந்தாங்க. அதில் இவருக்கு யாருன்னா இந்த யங் பாய்ஸ் மேலே ரொம்பவே பரிவு உண்டு, அவங்க மேலே ஒரு இமோஷனலான ஒரு பாண்டிங் இருந்தது. Elia says that he likes to meet young chimney sweepers who have just begun their profession, this profession. So இந்த ப்ரொஃபஷனை புதுசா ஆரம்பிச்சிருக்க அந்த யங் பாய்ஸ் பார்த்தா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. He speaks of those young boys disappearing down a chimney as if lost forever, only to rise out of it like the ghost in a stage direction in Shakespeare's Macbeth. பாத்தீங்கன்னா யாரோட கம்பேர் பண்றாரு இந்த பசங்களை, அந்த குட்டி பசங்களன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில அந்த சிம்னிக்குள்ள இறங்கிருவாங்க, திடீர்னு அப்படியே மறைஞ்சு டிசப்பியர் ஆயிருவாங்க. அப்புறம் உள்ள எல்லாம் அந்த சிம்னியை கிளீன் பண்ணிட்டு திடீர்னு அந்த புகைக்கு உள்ள இருந்து அந்த அந்த புகை போக்கிக்குள்ள இருந்து வெளியே வருவாங்க. இதை எதோட கம்பேர் பண்றாருன்னா, கோஸ்ட் அப்பியரிங் சீன்ஸ் இன் மேக்பத் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, திடீர்னு வெற்றிடத்துல இருந்து அடியில இருந்து கோஸ்ட் வருமா. மேக்பத்தை வந்து எனாக்ட் பண்றப்போ அந்த
அந்த ஸ்டேஜ்ல. அது மாதிரி இந்த பசங்களும் என்ன பண்ணுவாங்க, இந்த புகைப்போக்கிக்குள்ள போயிருப்பாங்க. திடீர்னு அதுக்குள்ள இருந்து வெளியே வருவாங்க. திடீர்னு அதுக்குள்ள மறைஞ்சு போயிடுவாங்க. திடீர்னு உள்ள இருந்து வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. He then begins talking of a sassafras tea called saloop. அதுக்கப்புறம் அந்த பசங்களை பத்தி அவங்களோட அந்த ப்ரொஃபஷன் பத்தி கொஞ்சம் பேசிட்டாரா. அடுத்தது அவர் எடுத்துக்கிற விஷயம் வந்து டீ. அவங்க விரும்பி குடிக்கிற ஒரு பானம், அதுதான் வந்து சாசப்ரஸ் டீ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அது நம்மளுக்கு கிடைக்கிற டீயா, அது என்ன டீன்னு தெரியாது. சாசப்ரஸ் அப்படின்ற நேம் கொண்ட ஒரு டீ. இதுக்கு இன்னொரு பேர் வந்து சலூப் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சாசப்ரஸ் டீயை சலூப்னு அங்க சொல்லுவாங்களாம். திஸ் டீ இஸ் சர்வ்ட் இன் a shop in London which is loved by the young chimney sweeps. பொதுவாகவே இந்த கடின வேலை செய்யறவங்களுக்கு இந்த டீ காஃபி குடிச்சாங்கனாலே அப்படியே அவங்க துரிதமா வேலை செய்வாங்க. ஸோ இந்த பசங்களுக்கு இந்த சலூப் டீ குடிக்கிறது ரொம்பவே இஷ்டம். இந்த சாசப்ரஸ்னால ஆன சலூப் டீனா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரியம். ஸோ அதுலயும் ஒரு முக்கியமா ஒரு கடை இருக்கு. அந்த கடைக்கு தான் ரொம்ப கூட்டமா எல்லாரும் விரும்பி போவாங்க. ஏன்னா அந்த கடையில கிடைக்கிற பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கடையில வந்து ஒரு விஷயம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். பக்கத்துல இருக்க கடையிலயும் அதே வித்துட்டு இருப்பாங்க. ஆனா அங்க நல்லா ஓடாது. ஒரு கடையில மட்டும் கூட்டம் இருக்கும். நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கடையில அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அது மாதிரி தான் இந்த பசங்க எல்லாம் ஒரு கடையில தான் முக்கியமா இந்த சாசப்ரஸ் சலூப் வாங்கி குடிப்பாங்க. பட் எலியா ஹாசன்ட் yet tried this tea. எலியா சொல்றாரு, ஆனா நான் அந்த டீ குடிச்சது இல்லை, எனக்கு அந்த டேஸ்ட் பத்தி ஒன்றும் தெரியாது. ஆனா அந்த டீ கடையோட ஓனர் இருக்கார் இல்லையா, அந்த சலோப்பியன் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாரு. அந்த சலூப் விற்கிற அந்த ஹவுஸ் பேரு சலோப்பியன் ஹவுஸ். அந்த சலூப் டீ விற்கிற ஹவுஸ் டீ டீ ஷாப் பேரு சலோப்பியன் ஹவுஸ். அதோட ஓனர் பேரு மிஸ்டர் ரீட். மிஸ்டர் ரீட் இஸ் த ஓனர் ஆஃப் த சலோப்பியன் ஹவுஸ். ஸோ அவர் வந்து ரொம்ப பெருமையா பேசிக்குவாராம். இந்த ஊர்லயே, அதாவது லண்டன்லயே உண்மையான சலூப் விற்கிறாள் நான் மட்டும்தான், மற்றவங்க எல்லாம் இமிட்டேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சலூப்ன்ற பேர் போட்டு மற்றவங்க எல்லாம் வந்து இமிட்டேஷன் டீ தான் விற்கிறாங்க, நான் தான் உண்மையில சாசப்ரஸ் டீ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லிப்பாராம். ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து அவர் கொடுக்கறதுனாலதான் அந்த கடையில நல்ல கூட்டம் இருக்கு அப்படின்னு அவரை தன்னை பெருவிசா விளம்பரப்படுத்திக்கிட்டாராம். Sometimes the vendors serve it on the street to the chimney sweeps at dawn. ஆனால் சில சமயம் இந்த குழந்தைங்களுக்கு, இந்த பசங்களுக்கு எல்லாம் வந்து டான் டைம்ல, மார்னிங் ஹவர்ஸ்ல இவங்க அந்த சலூப்பியன் ஹவுஸ்க்கு போக முடியாத நேரத்துல வெண்டர்ஸ், ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, தெருவில் விற்பனை செய்யறவங்க, அவங்களே கொண்டு போய் இந்த டீயை வந்து கொண்டு போய் வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, they take a moment, these young chimney sweeps take a moment before they start their work and enjoy the tea with a slice of bread. அப்போ அவங்க அந்த சிம்னிக்குள்ள இறங்குறதுக்கு முதோ, அந்த டன்னலுக்குள்ள இறங்குறதுக்கு முதோ, அது எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை. ஜஸ்ட் இமேஜின், ஒரு 8-9 வயசு பையன் ஒரு டன்னலுக்குள்ள, அதுவும் புகைப்படிஞ்ச ஒரு டன்னல் எப்படி இருக்கும், இருட்டா ஒரு மாதிரி பயமா தானே இருக்கும் அவன் இறங்குறது. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, தங்களை அதுக்கு முதல் தயார்படுத்திக்கிறாங்க. ஸோ ஒரு செலோப்பியன் டீ, அந்த சாசப்ரஸ் இலையினாலான செலோப்பியன் டீ வித் ஸ்லைஸ் ஆஃப் பிரெட்டோ பன்னோ ஏதோ சாப்பிட்டுட்டு அப்படியே அதுக்குள்ள இறங்குவாங்க. அப்ப அதை அவங்கள வந்து அவங்கள என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தயார்படுத்திக்கிறாங்க. ஸோ they take a moment before they start their work and enjoy the tea with a slice of bread அப்படின்னு சொல்றாரு. எலியா says that he enjoys his encounters with these chimney sweepers on the street. எலியா சொல்றாரு, ஸ்ட்ரீட்ல நடந்து போறப்போ இது தப்படி என்னோட மத்த யாரையும் பாக்குறத விட சிம்னி ஸ்வீப்பர்ஸை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிடுவாராம். ஏன்னா நம்ம ரோட்ல நடந்து போறப்ப நிறைய பேரை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இவர் என்ன சொல்றாரு, நான் இவர்களை எதிர்கொண்டால், என்கவுண்டரிங்னா ஜஸ்ட் மீட்டிங் ஆன் தெம் ஆன் த வே. Okay, so when he happens to encounter a young chimney sweeper, he is very happy அப்படின்னு சொல்றாருன்னா, I become very happy whenever I encounter a young chimney sweeper. On one such occasion, he slipped and fell on his back. ஒரு நாள் இப்படிதான் போயிட்டு இருந்தாரு, சிம்னி ஸ்வீப்பர் அங்க நடந்து வந்துட்டு இருந்தா. அப்படி இவர் என்ன பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு கவனத்துல எதையோ மிதிச்சு கீழே வழுக்கி விழுந்துட்டார். ஓகே, தவறி விழுந்துட்டாரு. அப்போ அந்த பையன் என்ன பண்ண, ஒரே சிரிப்பு அவர் கீழே தடுமாறி விழுந்ததை பார்த்து. பொதுவாகவே வந்து இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் அப்படி பெரியவங்க அப்படி கீழே விழுகிறாங்க செய்யறாங்கன்னா சிரிப்பு தான் வரும், ஹெல்ப் பண்ணணும்னு அவங்களுக்கு தோணாது. இப்போ பெரியவங்களா இருந்தா ஐயோன்னு போய் ஹெல்ப் பண்ண போவோம். ஆனா சின்ன பசங்க
என்ன பண்ணுவாங்க, அவங்கள பார்த்து சிரிப்பாங்க. அந்த சின்ன அந்த மிஸ்டேக் நடந்தத நினைச்சு அவங்களுக்கு சிரிப்பு தான் வரும். ஸோ அவன் வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறான் இவர பார்த்து. சிரிச்சோனே இவருக்கு வந்து ஹி டிட் நாட் மைண்ட் தேர் லாஃப்டர் as it was well earned. அவருக்கு வந்து அந்த லாஃப்டர் வந்து தப்பாவே தெரியல. அவன் சிரிச்சதுக்கு சந்தோஷப்பட்டாரு. ஏன்னா அந்த பையனா இல்ல பசங்களான்னு தெரியல, ஒருத்தனா இல்ல 2, 3 பேரான்னு தெரியல. ஆனா அவங்க சிரிச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நம்ம அவங்க சிரிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்தோமே, அவங்கள சந்தோஷப்படுத்த நான் ஒரு காரணமா இருந்தனே, இட் இஸ் வெல் ஏர்ன்ட், நல்ல விஷயம் தான் அப்படின்னு நினைக்கிறாரு. This slip of Elia made the chimney sweep to laugh at him in a way that was so infectious that Elia could not keep from grinning himself. அவனோட சிரிப்பு எப்படி இருந்ததுன்னா தொற்று வியாதி மாதிரி இருந்ததுதான். இவரே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாராம் அவர் விழுந்ததுக்கு. அது நிறைய இடத்துல பார்ப்போம். எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரியாது, ஒரு 2, 3 பேர் சிரிச்சிட்டு இருந்தா நாமளும் கூட சேர்ந்து சிரிப்போம். விஷயமே தெரியாம கேட்கறதுக்கு முதவே நம்மளுக்கும் சிரிப்பு வந்துடும். அது வந்து பிகாஸ் இட் இஸ் இன்ஃபெக்ஷியஸ். ஒரு நல்ல சிரிப்பு, ஒரு நல்ல ஒரு கலகலப்பான இடத்துல இருந்தா நம்மளுக்கும் அது வந்து தொத்திக்கும் இல்லையா? இந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மூவி பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க, எதுக்கு சிரிக்கிறோனே தெரியாம எல்லாருமே சிரிப்பாங்க. ஸோ இட் இஸ் இன்ஃபெக்ஷியஸ். அது மாதிரி தான் இங்க வந்து எலியா சொல்றாரு, அந்த பையன் சிரிச்ச சிரிப்புல எனக்கும் அது தொத்திக்கிச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், நானும் சிரிச்சிட்டு இருந்தேன், நான் உளுந்ததை நினைச்சு நானே சிரிச்சேன் அப்படின்னு. எலியா says that he is not interested with a fine set of teeth on rich men or women, but he is captivated by the teeth of young chimney sweep as they smile through their soot covered faces அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு வந்து அடுத்த விஷயத்துக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் என்ன பேசினாரு, அவங்களோட ப்ரொஃபஷன் பத்தி பேசினாரு. அடுத்ததா சாசப்ரஸ் டீ பத்தி பேசினாரு. அதுக்கப்புறம் இவர் விழுந்ததை பார்த்து அந்த பையன் சிரிச்சதை பத்தி பேசினாரு. இப்ப சிரிச்சதுல இருந்து அப்படியே ஒரு கண்டினியூவேஷன். அவன் அந்த சிரிப்பு வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா அந்த பசங்களோட சிரிப்புல அப்படி ஒரு நொபிலிட்டி, அவ்வளவு ஒரு உண்மை இருக்கும். ஆனா இந்த பணக்காரங்க சிரிச்சா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றாரு. ஐ எம் நாட் கேப்டிவேட்டட் பை த டீத். அந்த பற்களை பார்த்தால் எனக்கு கோபம் தான் வரும் அப்படிங்கிறாரு. எந்த பற்கள்? பணக்கார பெண்களோ பணக்கார ஆண்களோ சிரிச்சா அதுல ஒரு ஃபார்மாலிட்டி தான் இருக்கும். சும்மா பேருக்கு தான் சிரிப்பாங்க, சிரிக்கணும்னு சிரிப்பாங்க, இல்லைன்னா அது ஒரு போலியான ஒரு சிரிப்பா தான் இருக்கும், அதுல உண்மையே இருக்காது. ஸோ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு see them laugh. அவங்களோட சிரிப்பு என்னை கவர்வதே இல்லை. ஆனா இந்த பசங்க அந்த அழுக்கு படிஞ்ச முகம், ஏன்னா அவங்க வந்து அந்த ஒர்க் பண்ணிட்டு வந்ததுனால their face is soot covered, அந்த அழுக்கோட தான் இருக்கும். அந்த புகையெல்லாம் அந்த கரும் புகையெல்லாம் கலந்து அவங்க முகத்துல ஒட்டி இருக்கும். ஸோ ஆக்சுவலா பிளாக் பாய்ஸ் கிடையாது, அவங்க நீக்ரோ பாய்ஸ் கிடையாது, ஒயிட் பாய்ஸ் தான். பட் அந்த இது சிம்னிக்குள்ள இறங்கி ஏறுறதுனால அவங்க மேல எல்லாம் பிளாக் கலர் ஒட்டி இருக்கும். ஸோ தேர் ஃபேஸ் இஸ் கவர்ட் வித் பிளாக்கிஷ்னஸ். அப்போ அதோட அவங்க சிரிக்கிறப்போ அந்த சிரிப்பு அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இட் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் when Elia dismisses the fine teeth of rich people out of hand but declares that is fascinated with the teeth of chimney sweeps. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எலியா வந்து என்ன சொல்றாரு, டிஸ்மிஸ் பண்றாரு அந்த பிக் பீப்புள், அதாவது பெரிய மனுஷங்கன்னு சொல்லக்கூடியவங்களோட சிரிப்பை வந்து இட் இஸ் அன்வர்த்தி, இது வந்து நம்பிக்கைக்குரிய சிரிப்பே இல்லை. ஆனால் இந்த குட்டி பசங்க சிரிக்கிற சிரிப்பு தான் உண்மையான சிரிப்பு. ஐ எம் ஃபேசினேட்டட், ஐ எம் அட்ராக்டட் வித் தயர் ஸ்மைல் அப்படின்னு சொல்றாரு. In this smile he sees a true nobility, ஒரு genuineness, ஒரு உண்மையை வந்து அவரால் பார்க்க முடியுது. While he is talking of nobility, he recalls another incident when at Arundel Castle a young chimney sweep fell through a chimney he was cleaning into a decadent bedroom. இந்த nobility உண்மைத்தனத்தை பத்தி பேசுறப்போ இவர் அடுத்ததா இன்னொரு விஷயம் ரீகால் பண்றாரு. இன்னொரு விஷயம் அவருக்கு ஞாபகம் வருது. என்னன்னா அருண்டல் கேசல் அப்படியே ஒரு கோட்டை, அந்த கோட்டைக்கு பேரு அருண்டல் அப்படின்னு ஒரு பெரிய வீடா இருக்கும். அந்த வீட்டுல வந்து ஒரு பையன் இந்த மாதிரிதான் சிம்னி ஸ்வீப், ஒரு குட்டி பையன் வந்து அந்த புகைப்போக்கிக்குள்ள போறப்போ தவறி வீட்டுக்குள்ள விழுந்துட்டான்னா அடியெல்லாம் படல. பட் அவன் விழுந்த இடம் பாத்தீங்கன்னா பெட்ரூம், அந்த வீட்டு பெட்ரூம்குள்ள விழுந்துட்டான். அந்த பெட்ரூம் வந்து பயங்கர லக்ஸூரியஸா இருந்தது, கம்ஃபர்டபுள் பெட்டு, எல்லாமே வசதிகளோட இருந்தது. அந்த பையனுக்கு என்ன பண்ண முடியலையா, he could not help taking a nap in the luxurious bed அப்படின்றாரு. there he could not help taking a nap in the luxurious bed. napனா ஒரு குட்டி தூக்கம். அப்ப அவன் என்ன பண்ணிடுறான், அந்த பெட் உளுந்தோன்னு வெளியே வரணும்னு நினைக்கிறான், அந்த பெட்ல படுத்து தொங்கிடுறான். ஆனா ரொம்ப மெஜஸ்டிக்கா அவன் தொங்கிட்டு இருந்தானா. அப்போ உள்ள போய் பார்த்தவங்க என்ன நினைச்சாங்களாம், இவன் சாதாரண வீட்டு பையன் மாதிரி இல்லையே, இவன் பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருக்கானேன்னு. அப்போ ஒருவேளை அந்த பையன் வந்து
அத வச்சு ஒரு கதை அவர் நினைக்கிறாரு. எங்க இருந்தாவது அவன் வந்து சின்ன அவனோட ஒரிஜினாலிட்டி பழைய ஜென்மமா இருக்கலாம். இல்லன்னா அவன் பிறந்தோனே அவன யாராவது தூக்கிட்டு வந்திருக்கலாம். இல்ல அவங்க வீட்ல பணக்காரங்களா இருந்து ஏழையா இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம், ஒரு நோபல் மேன்குரிய விஷயம் வந்து உள்ள இருந்திருக்கு. அதுதான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அந்த மொமெண்ட்ல கேசல்குள்ள. அதனால தான் அவனால ஈஸியா ஏன்னா புதிய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பழக்கமில்லாத விஷயங்கள நம்மளால செய்ய முடியாது. ஆனா அந்த பையன் வந்து அந்த பெட்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா படுத்து தூங்குனது வந்து அதுக்கு பழக்கப்பட்டவன் போல இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எலியாஸ் ஃப்ரெண்ட் ஜேம்ஸ் ஒயிட் வாஸ் ஆல்வேஸ் சிம்பத்தட்டிக் டுவர்ட்ஸ் சிம்னி ஸ்வீப்பர்ஸ். அடுத்ததா அவர் வந்து ஒருத்தரை பத்தி பேசுறாரு. அவரோட ஃப்ரெண்டு ஜேம்ஸ் ஒயிட் அப்படிங்கிறவர். அவரும் இவரை மாதிரி தான் சிம்னி ஸ்வீப்பர்ஸ் மேல அவருக்கு தனிப்பட்ட பிரியம் இருந்தது, அன்பு இருந்தது. He hosted an annual feast for young chimney sweepers while he was alive. Every year அவர் என்ன பண்ணுவார்னா annual feast நடத்தினாரு. ஒரு feast, annual feastனா every year ஒரு feast நடத்தினாரு. இந்த chimney sweepersக்குமே ஒரு feast நடத்தினாரு. அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த feast நடந்துட்டு இருந்தது. அவரும் என்ன பண்ணுவார்னா அந்த கம்பெனில அந்த பசங்களை என்டர்டைன் பண்ணி அவங்களுக்கு சர்வ் பண்ணி அவங்களுக்கு தேவையான எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாரு. During these occasions, James White used to entertain the boys. அவங்களுக்கு என்டர்டைன் பண்றதுக்கு எல்லா வேலையும் பண்ணியிருப்பாரு. So Elia mourns the death of James White, who took half the fun of the world when he died. So அப்படிப்பட்ட ஜேம்ஸ் ஒயிட் வந்து இறந்துட்டாரு. அவர் இறந்தப்போ இந்த பசங்களோட அந்த உலகத்துல இருந்த சந்தோஷத்தை பாதியத்தை கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த பசங்க வந்து எவ்ரி இயர் அவரோட அந்த ஆனுவல் ஃபீஸ்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாருங்க. இப்போ வந்து அந்த மாதிரி கொடுக்கலாம் ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் எஸ்ஸே பிரைஸ் ஆஃப் சிம்னி ஸ்வீப்பர்ஸ். ஒரு பாய்க்னென்ட் நோட்டோட முடிச்சிருக்கிறாரு. I have given some one words here. What is sassafras tea called? Salub. So sassafras இலையினால் ஆன அந்த டீக்கு பேர் வந்து salub. Who loves sassafras tea? யாருக்கு sassafras tea பிடிக்கும்? Young chimney sweepersக்கு ரொம்ப பிடிக்கும். Who is Elia's friend? Mr. James White. Who owned the best Salopian house in London? அப்போ Salopian house, அதாவது அந்த டீ கடை லண்டன்ல பெஸ்ட் டீ ஷாப் எது? மிஸ்டர் ரீடோட Salopian house. What was more captivating for Elia? எலியாக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது? The smile of a young chimney sweep. Okay, அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். From which castle did the young chimney sweep fell into a bedroom? எந்த வீட்டுல இருந்து அந்த கோட்டை கேசல்ல இருந்து அந்த பையன் வந்து உள்ள விழுந்தான் பெட்ரூம்குள்ள? Arundel Castle. Arundel Castle. Okay, so these are some of the one words from this essay. I hope you liked my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for regular notifications, and thank you for watching.